ஜெபிக்கலாம். நல்லாண்டவரே, அன்பு கர்த்தாவே, இந்த விசேஷமான இந்த சாயந்தர வேலைக்காய் நாங்கள் வருகிறோம். உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்படியாக உங்களுடைய வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் வாரம் கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னத தயவுகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே இப்படியாக நீங்க கொடுக்க போகிற உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, அடியானை நீ மறுத்து உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துமாறு கர்த்தாவே உங்களிடத்துல தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, புதிய மகிமையானத்தையும் அருமிரட்சம் இயேசு கிறிஸ்துவின் நாம் பிள்ளையெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல காரியங்களை தியானிச்சோம். 9வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சவுலுடைய மனம் திரும்புதல். அந்த சவுலுடைய மனம் திரும்புதல், அந்த காரியங்கள் பாத்தீங்கன்னா 9வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோவே போனது, ஒரு 3 வசனங்கள் தான் போயிருந்தோம். பாத்தீங்கன்னா இந்த நாள்ல கூட பாத்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியை நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல 3 வசனங்கள் தான் பார்த்தோம். அந்த 3 வசனங்கள் என்னன்னா, சவுலை குறித்து பார்த்தோம், கர்த்தருடைய சீசரை குறித்து பார்த்தோம். ஏன் சீரி அவன் பிரதான ஆசான இடத்துல போய் அவன் பாத்தீங்கன்னா எதுக்காக அந்த நிருபங்களை வாங்குறான், எதுக்காக பாத்தீங்கன்னா தமஸ்கு பட்டணத்துக்கு போறான், அப்படி காரியங்களை பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா கடந்த வாரத்துல தியானிச்சோம். அதன் தொடர்ச்சியாக கூட பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல நம்ம அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து கூட நம்ம தியானிக்கலாம். 4வது வசனம் பாத்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெயரை, அதாவது பாத்தீங்கன்னா வேதாகமத்துல ஒரு பெயரை பாத்தீங்கன்னா எங்கேயாவது 2 இடங்கள்ல குறிப்பிடுறாங்கன்னா, ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷனுக்காக, அந்த காரியங்களுக்காக பாத்தீங்கன்னா ஆண்டவர் 2 முறை குறிப்பிடுறது வழக்கம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சவுலே சவுலே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேதாகமத்துல வேற எங்கேயாவது கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்னு பாக்குறப்ப, ஆமா, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவன் ஈசாக்க அவன் பலியிட சென்ற போது தேவன் அங்க அவசரமா தடுக்கிற காரியங்களை நம்ம பாக்குறோம். அபிரகாமே அபிரகாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோசே கூட பாத்தீங்கன்னா யாத்திராகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்துல இவ்வாறா சொல்லியிருப்பாங்க. அவங்க முட்செடியின் நடுவுல தேவன் மோசேவை அழைக்கிறாங்க. அப்ப மோசே மோசே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட காரியங்கள் பாத்தீங்கன்னா நம்ம யாத்திராகமத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாமுவேலை குறித்தும் சொல்லியிருப்பாங்க. அவனை பாத்தீங்கன்னா இரவில் அழைக்கிறவராக காணப்படுகிறாங்க. சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்த்தாளை குறித்து கூட பாத்தீங்கன்னா அவர் அப்படியாக அழைப்பாங்க. மார்த்தாளே மார்த்தாளே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மார்த்தாளை குறித்து அவர் 2 தடவை கூப்பிடுகிற காரியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி சீமோன் பேதுரு குறித்து கூட அங்க சொல்லப்பட்டிருக்கும். சாத்தான் சோதிக்க கேட்டதை அவங்க எச்சரிக்கிறதுக்காக சீமோனே சீமோனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 2 தடவை கூப்பிடுகிற அந்த காரியங்கள் பரிசேனா காணப்பட்டான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சபையை துன்புறுத்துன்னா அவன் காணப்பட்டான். அதனாலதான் ஆண்டவராகிய அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா மிக முக்கியமான போதனை என்னன்னா, அதாவது பாத்தீங்கன்னா சபையும் கிறிஸ்துவும் தான் பாத்தீங்கன்னா சபையும் கிறிஸ்துவும் ஒரு பிரிக்க முடியாதபடி இணைக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னா பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க உணர்ந்ததுனாலதான், சவுல் உணர்ந்ததுனாலதான் அவங்க பவுலாக மாறும் பொழுது அங்க அந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதும் பொழுது இந்த காரியங்களை ரொம்ப ஆழமா சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனத்துல கூட இப்படியே சொல்றாங்க, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாய் தனித்தனியே அவங்களுமாய் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இயேசு கிறிஸ்து சபைக்கு தலையாகவும் விசுவாசிகள் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும்
நம்ம எப்படி அவருடைய உறுப்பாகவும் இருக்கிறோம் இல்லைங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவயத்தை அவங்க தொடும் பொழுது, அவன் வந்து தொடும் பொழுது, சபையை தொடும் பொழுது, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சவுலை நோக்கி, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிற வார்த்தைய அந்த இடத்துல அவங்க வந்து கேட்கிறாங்க. இது பத்தியும் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்ல, நீங்க பழைய ஏற்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சகரியாவுல 2வது அதிகாரம் 8வது வசனத்துல கூட இவ்வாறாக சொல்லி இருப்பாங்க, உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்களை குறித்து மிக அழகாக சொல்லியிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா. அப்ப சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்தினா, சபையை துன்படுத்துகிற காரியங்கள், சபையை துன்படுத்துவது தேவனாகி இயேசு கிறிஸ்துவை துன்படுத்துவது போல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சவுலை குறித்து அந்த காரியங்களை சொல்றாங்க. அப்ப தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கக்கூடியவனாய் அவன் வந்து அங்க காணப்படுகிறான். தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம், நீங்க அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்துல 1 முதல் 19 வசனங்கள் வரை உள்ள அந்த பகுதி, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சவுலுடைய அந்த மனமாற்றத்தை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படியாக அவர்கள் சவுலாக இருந்து எப்படியாக அவர் ஞானஸ்தானம் வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா 1 முதல் 19 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இதே இதே வசனங்கள், இதே காரியம் மற்ற அப்போஸ்தல புத்தகங்கள் மற்ற அதிகாரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த வருகிற வாரங்களில அதை குறித்தெல்லாம் தியானிப்போம். அப்போ அப்போஸ்தலர்கள் 22வது அதிகாரத்துல 1 முதல் 21 வசனங்கள் வரையிலும், அப்போஸ்தலர்கள் 26வது அதிகாரத்துல 1 முதல் 23 வசனங்கள் வரை வந்து பாத்தீங்கன்னா சேம் மெசேஜ் அப்படியே சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த சொல்லப்பட்ட கோணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு வசனங்கள் வந்து கம்மியா இருக்கலாம், ஒரு வசனங்கள் அதிகமா இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது தவறா அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மாதிரி கோணத்துல வந்து நம்ம வந்து தியானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதியிருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா லூக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் எழுதுறாங்க. யாருக்குன்னா விசுவாசிய நமக்கு வந்து எழுதுறாங்க. அவருடைய பவுலுடைய வாழ்க்கையோட அந்த நடந்த உண்மையான காரியங்களை விளக்கக்கூடியதாய் இந்த அப்போஸ்தலர்கள் 9 முதல் 1 முதல் 19 வரை சொல்லப்பட்டிருக்கும். நீங்க அப்போஸ்தலர்கள் 22 அதிகாரத்துல இருந்து 1:21 வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து அவருடைய அந்த காரியங்களை எப்படி நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன், எப்படி வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா தேவனை ஏற்றுக்கொண்டேன், எப்படி ஞானஸ்தானம் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வது பயணங்கள் முடிந்து மறுபடியும் அந்த ஆலயத்துக்குள்ள செல்லும் பொழுது அவங்க கைது செய்யப்படுறாங்க. அப்ப சேனாதிபதி கிட்ட அவர் கேட்கிறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யூத மக்களுக்கு அவங்களுக்கு புரியும்படியாக அவங்களுடைய எபிரேய பாஷையில பேசுறாங்க. அப்போ வந்து நான் வந்து யூத மார்க்கத்திற்கு எதிரானவன் அல்ல அப்படின்னு அந்த நிரூபிக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் அடிஷனலா இருக்கும். இதுல 9-1 இருக்கிற வசனங்களை விட இதுல சில இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா 26வது அதிகாரம் 1 முதல் 23 வசனங்கள்ல அந்த அகிரிப்ப ராஜா அவங்க ஏரோதருடைய அவங்க பேரன் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா தான் குற்றவாளி அல்ல, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவன் என்று விளக்கக்கூடிய காரியங்களை சொல்லும் பொழுது சில காரியங்களை விட்டுருப்பாங்க. வந்து பாத்தீங்கன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் அங்க டைரக்டா சில விஷயங்களை சொல்வது போல அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலரை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த அதிகாரத்தை நம்ம இப்படியாக தியானிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது இதுல சில விஷயங்கள் இல்லைன்னா அதுல இருந்து சில விஷயங்களை நம்ம எடுத்து மொத்தமாக தியானிக்கும் பொழுது வேதம் இன்னும் அதிகமாய் நமக்கு வந்து தெளிவாக புலப்படும். நீங்க இந்த வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் தரையில விழுந்தா, அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். நம்ம சவுலே சவுலே குறித்து தியானித்தோம், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அந்த காரியங்களை குறித்து தியானித்தோம். ஆனா தன்னோட சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க மற்ற அதிகாரங்கள்ல நீங்க அப்போஸ்தலர் 9:22 எல்லாம் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்காது. ஆனா 26வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது எபிரேய பாஷையில தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று. அப்போ இங்க இயேசு வந்து தன்னோட பேசி அந்த சத்தம் எந்த மொழியில் ஒலித்ததுன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எபிரேய பாஷையில ஒலித்தது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சவுல் வந்து ஒரு யூதன், அவன் ஒரு பரிசேயன் என்பதனால இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா தன் சொந்த தாய்மொழியான அந்த எபிரேய பாஷையில அவனோட நேரடியாகவும் அது தனிப்பட்ட முறையிலும் பேசினாரு என்பதை வந்து இந்த காரியங்கள் இந்த வசனம் வந்து உறுதிப்படுத்துது. நம்ம நினைக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு அநேக எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெந்தகோஸ்தே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சீசர்கள் வந்து அந்நிய பாஷை பேசுவாங்க.
அவங்க இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு பரிசுத்தாவியர் சீசர் மேல் இறங்குறாங்க. அப்ப வந்து அங்கு கூடியிருந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த யூதருடைய சொந்த தாய்மொழிகள்ல அவங்க வந்து தேவனுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. அப்பதான் வந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்றது காரியம் என்னன்னா, நாங்க பிறந்தது முதல் பேசி வருகிற எங்கள் ஜென்ம பாஷைகளை இவர்கள் பேச கேட்கிறோமோ, இது எப்படி அப்படிங்கிற காரியங்கள் வந்து நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தியானிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க எருசலேமில் அவங்க வந்து பிடிக்கப்படுவான். அந்த ஆலயத்துல வந்து அப்போ வந்து அங்க அவனை அடிக்க போகும் பொழுது அவன் எபிரேய பாஷையில அங்க யூத மக்கள் மத்தியில அவன் பவுல் பேசுகிற காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா அவங்க சிலுவையில அவங்க அறையப்படும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அந்த அரைமைய மொழியில பேசுவாங்க. எபிரேய மற்றும் அரைமைய மொழியில பேசுவாங்க. அந்த அரைமைய மொழியில தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, ஏலோ ஏலோ லாமா சபக்தானா அப்படிங்கிற சபக்தானி அப்படிங்கிற காரியங்களை குறித்து என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு அப்படிங்கிற காரியங்களை கூட அவங்க சொந்த அந்த மொழியில அவர்கள் பேசியிருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேவனாக இயேசு கிறிஸ்து இங்க எபிரேய பாஷையில அவங்க தன்னுடன சொல்லுகிற அந்த சத்தத்தை அவங்க கேட்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். நீங்க பவுலுக்கு அந்த பவுலுக்கு அதாவது சவுலுக்கு என்னென்ன பாஷைகள் தெரியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாகம பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். பவுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எபிரேய மொழி, அரேமிய மொழி, கிரேக்கம், லத்தீன், இது வந்து பாத்தீங்கன்னா அஸ் பர் பைபிள் ரெக்கார்ட் பிரகாரம் இந்த மொழிகள்லாம் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நீங்க இந்த வேதாகம சான்றுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து அந்த அதுக்கான வசனங்கள் நாங்க கொடுத்துருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்த யூத பாரம்பரியம் பரிசை அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முறையில தான் கல்வி பெற்றாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த தர்சு நகர பின்னணியில தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் பிறக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கு கிரேக்கம் வந்து ஒரு கட்டாய மொழியாக்கப்பட்டிருந்தது. ஒரு ரோமனாவும் காணப்பட்டார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரோமர்களுடைய மொழி வந்து பாத்தீங்கன்னா லத்தீன். அதனால வந்து பாத்தீங்கன்னா லத்தீனும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த காரியங்களை சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேதாகமத்துல புதிய ஏற்பாடுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்ப ஒரு இவ்வளவு சுவிசேஷம் பரவிச்சு, இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நிருபங்கள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஷை வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொழி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற தேசங்களுக்கு அவங்க செல்லும் பொழுது மொழி ஒரு தடையாவே காணப்படல. அதனாலதான் வந்து எளிதாக சுவிசேஷம் சொல்லும்படியாக தேவனாகிய கர்த்தர் பவுலை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் நடபடிகள் 9:5 வசனம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அவன், ஆண்டவரே நீ யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீங்க யாரு ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா சவுல் தன்னை அங்க சூழ்ந்திருந்த தெய்வீக ஒளியையும் வல்லமையும் அங்க உணரக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னிடம் பேசுவது யாரு என்ன அவனுக்கு தெரியல. அதனால என்ன பண்றான், ஒரு பயத்தோட ஒரு ஆச்சரியத்தோட, ஆண்டவரே நீர் யார் என்று அவன் கேட்கிறான். இப்ப ஆண்டவர் அங்க கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அங்க சொல்லுகிறாங்க. முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்றால் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாங்க. நம்ம கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை வண்டியில பூட்டும் பொழுது, அப்படி இல்லைன்னா ஏர் உழுவும் பொழுது அவங்க என்னன்னா அது ஒரே பாதையில போகணும். அப்படி ஒரே பாதையில போகாம அடம் பிடிச்சது அப்படின்னா, பிடிவாதம் பிடிச்சது அப்படின்னா என்னன்னா அந்த மாட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கோல்ல வந்து பாத்தீங்கன்னா முனையில ஒரு ஆணி மாதிரி வந்து மாட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா தாற்றுக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கால் அப்படி பின்னாடி உதச்சதுன்னா டக்குன்னு போய் அதுல குத்தும். வந்து பாத்தீங்கன்னா காலில் குத்துனோடனே அது அப்படியே குத்தி கிழிக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த ஒரு இது வந்து அங்க பழமொழியாகவே அந்த எபிரேய பாஷையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வந்து அந்த முள்ளுல அந்த வந்து அந்த மாட்டோட கால் படும் பொழுது அது எவ்வளவு வந்து வலிக்கும் இல்லைங்களா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அங்க சொல்றாங்க. சவுல் வந்து அவன் தேவனுடைய திட்டத்துக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா விரோதமாகவும் அங்க இயேசுவின் சுவிசேஷத்திற்கு விரோதமாகவும் அவன் போராடிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து விசுவாசிகளுக்கு அவங்க துன்பம் வந்ததை விட அவன் சவுல் வந்து பாத்தீங்கன்னா சொந்த ஆத்மாவுக்காக தான் மாபெரும் அழிவும் வேதனையும் உண்டாக்கி கொண்டிருந்தான் வந்து பாத்தீங்கன்னா.
இப்ப ஸ்தேவானுடைய காரியங்கள் பார்க்கும் பொழுது அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரணத்தை கண்டதுல இருந்தே அவனுடைய மனசாட்சி ஒரு புத்தலாகவே காணப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்ன பொழுது அவன் அந்த இடத்துல வந்து ஒரு மனம் மாறினவனாக அவன் வந்து அந்த இடத்துல காணப்படுகிறான். 6வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். என்னதுன்னா ஆண்டவர் சொல்றாங்க, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இங்க 2 முக்கியமான காரியங்கள் பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, முதலாவது தன்னைத்தானே அங்க அர்ப்பணிக்கிறது. முதலாவதாக அவனுடைய மனது வந்து மனம் மாற்றப்படுகிறது. 2வது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் பட்டணத்துல சொல்லப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு வந்து பாத்தீங்கன்னா. நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க சவுலுக்குள்ள ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பழைய சவுல் அவன் எப்படியாக காணப்பட்டான் அப்படின்னா, அவன் வந்து பாத்தீங்கன்னா யூத பாரம்பரியத்தை காக்கிறதுக்காக அவன் விசுவாசிகளை கொலை செய்ய அவன் ஓடுனான். இப்ப தர்சு பட்டணம் வரலும் வந்திருக்கான் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா இப்போ அந்த புதிய சவுல், புதிய பவுல் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து தான் சுய சித்தம், பெருமை, அதிகாரம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இயேசுவின் பாதத்துல இப்போ வச்சுட்டு என்ன சொல்லலாம், ஒரு அடிமையை போல அவன் கீழ்ப்படுகிறத காரியங்களை பார்க்கலாம். ஏன்னா என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். ஏசாயா தீர்க்கதரிசியில கூட வந்து பாத்தீங்கன்னா அவன் என்னன்னா தேவனுடைய மகிமை அங்க கண்ட பொழுது, இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசா சொல்லுகிற காரியங்களை கொடுத்து பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோசே கூட அப்படிதான். அவன் முச்சடியே தேவனை சந்தித்த பொழுது இந்த காலணிகளை கழட்டி அவன் வந்து தன்னை தாழ்த்துறான். ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிற காரியங்கள் வந்து நீங்க யாத்திராகமத்துல நம்ம பார்க்க முடியும். அப்ப என்னதுன்னா கேட்கக்கூடிய காரியங்கள், நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அங்க தேவனாகிய கர்த்தர் அங்க சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சவுலிட பேசும் பொழுது அங்க வந்து பரலோக தரிசனத்தையும் அவன் என்னென்ன பாடுகளையும் படப்புகிறான் என்பதையும் அந்த இடத்துல வந்து சொல்லல வந்து பாத்தீங்கன்னா. ஆனா மாறாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்படி அங்க ஒரு கட்டளை மட்டும் சொல்றாங்க. தமஸ்கு பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டணத்துக்கு மட்டும் சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பாக்குறப்ப, அவனுடைய சவுளுடைய அந்த கீழ்ப்படிதலை சோதிக்கிறதுக்காகவும் அவன் விசுவாசத்தை அவனுடைய வளர்க்கறதுக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா தேவனாக கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியாக வழிகாட்டுறத நம்ம பார்க்க முடியுது. என்ன ஒரு விஷயம் இதுல நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் சவுல் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா, பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தன் சாட்சியை வந்து அவன் ஜனங்களுக்கு முன்பாக, அதாவது ஜனங்களுக்கு முன்பாக சொல்றான், அகிரிப்பு ராஜாவுக்கு முன்பாக விவரிக்கும் பொழுது அவன் எப்படி சொல்றான்னா இந்த தமஸ்கு சம்பவத்தை குறிப்பிடுறான். தேவன் தன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவன் வந்து விரிவாக விளக்குறான். யார்கிட்ட சொல்றான்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூத மக்கள்கிட்ட இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அகிரிப்ப ராஜா கிட்ட இருந்தாலும் சொல்லுகிற காரியங்களை சொல்றான் வந்து பாத்தீங்கன்னா. அதுதான் வந்து அதனாலதான் இந்த காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாக அவன் வந்து முழுமையாக மனமாற்றம் அடைகிறான், அங்க செய்ய வேண்டிய அங்க காரியங்கள் உனக்கு சொல்லப்படும் என்பதை வந்து அவன் கீழ்ப்படியதான் இந்த வசனத்துல வந்து நம்ம தியானிக்கலாம். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:7 அவனோடு கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சவுலோட பயணம் செய்த மற்ற மனிதர்களின் அந்த அனுபவங்களை குறிக்கக்கூடியதா சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சவுலுடைய அந்த அவங்களுடைய அந்த பிரமித்து நிற்கக்கூடிய காரியங்கள் மட்டும் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாவே காணப்படுது. ஏன்னா அங்க சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணல அப்படின்னு சொல்லி பாக்குறோம் வந்து பாத்தீங்கன்னா. சவுலுக்கு காட்சியளித்த அந்த ஒரு பிரகாசமான ஒளியையும் இயேசுடைய சத்தத்தையும் அவர்களோடு இருந்தவர்களும் ஓரளவுக்கு உணர்ந்தாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 3வது வசனத்துல அந்த ஒளி வருது, ஒளியின் மகிமை வருது வந்து பாத்தீங்கன்னா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த நேரத்துல போறாங்கன்னா மத்தியான வேலையில போறாங்க. மத்தியான வேலை அந்த காரியங்களும் அவங்க உணர்ந்தவங்களா இருக்காங்க. மத்தியான நேரத்துல எவ்வளவு வெளிச்சமா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அதை விட ஒரு பெரிய மகிமை வருது. ஆனாலும் வானத்துல இருந்து வந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டது. ஆனாலும் அவங்க வார்த்தை வந்து தெளிவா அவங்களுக்கு வந்து புரியல. ஒரு இடி முழக்கம் போல அங்க இருந்ததா வந்து வசனம் சொல்லியிருக்கு வந்து பாத்தீங்கன்னா. 2 விதமா நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எபிரேய பாஷையில பேசினதா வந்து நீங்க அப்போஸ்தலர்கள் 26வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு.
ஆனா நீங்க மற்ற அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல 22வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அந்த எபிரேய பாஷை குறித்து சொல்லப்படலை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அந்த சத்தம் வந்து கேட்டிருப்பதை வந்து உணர்ந்திருப்பாங்க. ஆனாலும் வந்து அந்த அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 அதிகாரங்கள்ல வேற வேற மாதிரி வந்து எழுதப்பட்டிருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலர் 9:7 சத்தத்தை கேட்டு அவர்கள் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்பது போல உணர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனா 22:9 என்னன்னா, என்னோடு பேசினவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா 9வது அதிகாரத்துல வந்து கேட்பதை உணர்ந்தார்கள் போட்டிருக்கோம். இங்க 22வது அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோடு என்னோடு பேசினுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கவில்லை அப்படின்னு சொல்ல போடப்பட்டிருக்கும். அப்ப இந்த காரியங்களை எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியங்களோட அர்த்தம் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அது ஒரு இடி முழக்கம் போல மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தேவன் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யாரு சவுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா புரியும்படியாக அவனுக்கு மட்டும் அந்த வார்த்தையை அங்க கொடுக்கக்கூடியதா சொல்லப்பட்டிருக்கு. தானியல் தீர்க்கதரிசி கூட வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய அந்த தரிசனத்தை கண்ட பொழுது அவரோடு இருந்த மனிதர்கள் அந்த தரிசனத்தை காணல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அதே சூழ்நிலை தான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆனாலும் அவர்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய நடுக்கம் உண்டாகி அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி தானியல் 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா தனியாக, அதாவது ஒரு கூட்ட ஜனம் நடுவுல இருந்தாலும் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனை பெயர் சொல்லி அழைக்க தேவனாகிய கர்த்தர் வல்லவராக இருக்காரு. சவுலோட ரொம்ப பேர் பயணம் செஞ்சிருக்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா அங்க சரியிட்டு கொண்டு வரதுக்காக அவரோட பயணம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க தேவனுடைய கிருபையும் மாற்றமும் வந்து சவுலுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக கிடைத்தது. இப்ப பாத்தீங்கன்னா தேவன் நம்மளுடைய தனிப்பட்ட ரீதியில சந்திக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நமக்கு அந்த வசனங்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 8வது வசனத்துல சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்த பொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவரை தமஸ்குக்கு கூட்டி கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனத்துல ஒரு தரையில விழுந்து போயிடுறான். கண்களை திறந்த பொழுது ஒருத்தரையும் காணல. ஆக்சுவலி அவனுக்கு வந்து கண்ணே தெரியல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா. அப்பொழுது கையிலாக அவனை கை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா அவனை தமஸ்குக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்ப இதுல ஒரு 3 விதமான காரியங்கள் நமக்கு புலப்படுது. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா மாம்சத்தின் பார்வையை இழக்கிறக்கூடிய காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஒருத்தரையும் காணல அப்படிங்கிற ஒரு காரியமும் அப்ப கையிலாக கொடுத்து கூட்டி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா வானத்துல அந்த மதிய வேலையெல்லாம் அந்த பேரொழியை கண்டு அவன் சவுல் வந்து தரையில விழுறான். அவன் எழுந்திருந்த அவன் கண்களை திறந்த பொழுது அவனால எதையுமே பார்க்க முடியல. ஏன்னா இயேசுவின் மகிமையின் ஒளி அவனுடைய மாம்சத்தின் கண்களை வந்து கூட்டாக்கி இருந்தது. ஆனா வந்து இது ஒரு தற்காலிகமான ஒரு கூட்டுத்தன்மை தான். கண்களை ஆண்டவராகிய கர்த்தர் அங்க திறப்பதற்காக தான் அது ஒரு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தொடக்கமா இருந்தது. ஒருவரையும் காணவில்லை என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவனால வந்து பாத்தீங்கன்னா சுற்றி இருந்த யாரையுமே அவனால வந்து பார்க்க முடியல. இது வந்து எதுக்காக அப்படின்னா ஒரு பிற்கால வாழ்க்கைக்கு அவனுடைய பவுலுடைய பிற்கால வாழ்க்கைக்கு ஒரு அடையாளமாக அமைந்தது. எப்படி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவன் உலக காரியங்களை நோக்குவதை விடுத்து கிறிஸ்துவை மட்டுமே தன் இலக்காக கொண்டு வாழ போகிறான் என்பதை முன்கூட்டியாக உணர்த்துவதற்காக அந்த காரியங்கள் ஒரு குருட்டாட்டம் அந்த இடத்துல வந்து செய்யப்பட்டிருந்தது. வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லோத்து காரியங்களை கூட குறித்து தியானிக்கலாம். நீங்க லோத்து பட்டணத்துல அந்த 2 புருஷர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோதம் பட்டணத்தை அழிக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லாரும் அவங்க 2 உள்ள இருப்பாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 புருஷர்கள் வந்து அவங்க ஊருக்காரங்க எல்லாரும் அவங்கள அடிக்க வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 புருஷர்கள் அவனை லோத்தை வந்து உள்ள இழுக்கிறத காண முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கதவுகள் எதுவுமே தெரியாது வந்து பாத்தீங்கன்னா. அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய குருட்டாட்டம் இருக்கும். அதே போலதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்றொரு இவனாலையும் அந்த காரியங்கள் எதுவுமே காண முடியல. அடுத்தது கையிலாக கொடுத்து கூட்டி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சவுல் எருசலேமில் இருந்து தமஸ்குக்கு புறப்பட்ட போது விசுவாசிகளை கைது செய்து சங்கிலியால பிடித்து இழுத்து வருவதற்கான ஒரு அதிகாரத்தோட மிகுந்த ஒரு கம்பீரத்தோட ஆட்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு தலைவனா வந்து பயணப்பட்டான் வந்து பாத்தீங்கன்னா. ஆனா இப்போ வந்து சூழ்நிலை எப்படி இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அவனால சுயமா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதபடி அவன் எப்படின்னா மற்றவர்கள் கையை பிடித்து ஒரு கைலாகி கொடுத்து அவன் வழி நடத்தி செல்ல வேண்டிய
ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை குறித்து இந்த 9 அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம தியானிக்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:9 சொல்லப்பட்டிருக்கு, அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 3 நாள் முதலாவதாக பார்வை இல்லாதவனாய் இருக்கிறான், புசியாமலும் குடியாமலும் இருக்கிறான். வேதாகமத்துல இந்த 3 நாட்கள் என்பது அதாவது எப்படி லிங்க் பண்றாங்க அப்படின்னா, மரணத்திலிருந்து உயிர் தேர்தலையும் மாபெரும் ஒரு விடுதலையை குறிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன ஒரு அடையாளமா தான் பாத்தீங்கன்னா இது பல இடங்கள்ல வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா சிலுவையில மரித்து அந்த 3 நாட்கள்ல கல்லறையில இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இது எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, சவுலுடைய பழைய அந்த பரிசேய மனுஷன் இந்த 3 நாட்கள் கல்லறையில இருளில கிடந்து பின்னர் எப்படி ஒரு புதிய மனுஷனாக உயிர் தெழுகிற போல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பீடு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோனா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா எப்படி யோனாவினுடைய மீனின வயிற்றுல அவன் 3 நாள் ராப்பகல் இருந்தானோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவன் 3 நாள் எப்படி பாத்தீங்கன்னா இருளில தன் கீழ்ப்படியாம உணர்ந்து அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டாரோ, அதே போல சவுலும் இந்த 3 நாட்கள் பாத்தீங்கன்னா தமஸ்குவில தேவனை நோக்கி ஜெபிக்கிற காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே போல பாத்தீங்கன்னா எஸ்தர் ராணியை குறித்து கூட அந்த 3 நாட்கள் காரியங்கள் யூதர்கள் அழிவுல இருந்து அவங்க மாறும்படியாக என்ன சொல்றாங்க, 3 நாள் பாத்தீங்கன்னா புசியாமலும் குடியாமலும் உபவாசித்தார்கள் அப்படின்னு சொல்லி எஸ்தர் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இவனுடைய சவுலுடைய அழிவு நீங்கி உன்னுடைய தேவனுடைய ஒரு பாத்திரமாக மாறுவதற்கு இந்த 3 நாள் ஒரு உபவாசம் அடித்தளமாக அமைந்தது. சவுல் பாத்தீங்கன்னா ஒரு சரீரப்புறமாக பார்வை உள்ளவனாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில ஒரு குருடனாக இருந்தான் பாத்தீங்கன்னா. ஏன்னா இயேசுவை அவன் மேசியாவாக அறிந்து கொள்ளல பாத்தீங்கன்னா. இப்பொழுது பாத்தீங்கன்னா அவன் சரீர பிரகமா உடைந்த ஒரு களிமண்ணை போல ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டாக்கப்பட்ட போது அவருடைய ஆவிக்குரிய கண்கள் பாத்தீங்கன்னா இப்ப திறக்கப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஒரு மனுஷனை தம்முடைய ஊழியத்துக்கு பெரிய அளவுல பயன்படுத்தணும்னா அப்ப அவனை உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் வழிகளை அவங்க ஃபர்ஸ்ட் அடைச்சிருவாங்க. அப்படி தனிமையில வைத்து அவனை செதுக்கும் பொழுது அவன் பாத்தீங்கன்னா மிகவும் இந்த உலகத்திற்கு ஒரு பிரகாசமான ஒரு ஒளியாக மாறி போவாங்க. அப்படிங்கிறதுல பவுலுடைய காரியங்கள் மிகப்பெரிய ஒரு சான்று பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 10வது வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்ப தமஸ்குல பாத்தீங்கன்னா ஒரு அனனியா அப்படிங்கிற ஒரு சீசன் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் கர்த்தர் அவன்கிட்ட போய் தரிசனமாகி அவனை கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அனனியா அப்படின்னா பாத்தீங்கன்னா எபிரேய பாஷையில யெகோவா கிருபையுள்ளவர் அப்படின்னு சொல்லி பெயரா பாத்தீங்கன்னா இவன் எப்படியாக காணப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர்கள் 22வது அதிகாரம் 12வது வசனத்துல இவனை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, நியாய பிரமாணத்தின்படி பக்தி விருத்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற யூதர் எல்லாரும் நல் சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்று இங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவன் நியாய பிரமாணத்தின்படி பக்தி விருத்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற யூதர் எல்லாரும் நற்சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்று கூறுகிறது. அப்ப தேவன் தம்முடைய ஒரு பெரிய திட்டங்களை நிறைவேற்றமே எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு பெரிய புகழ்பெற்ற மனுஷங்களாம் ஆண்டவர் தேடுறதே கிடையாது. மாறாக எங்க இருந்தாலும் சரி ஆண்டவர் தனக்கு உண்மையா யாராவது ஒரு சீசன் இருந்தா அந்த ஒரு எளிய மனிதனை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துறாங்க. பவுல கூட பாத்தீங்கன்னா பவுல் என்ற ஒரு மாபெரும் ஊழியனை கூட அவனுடைய வாழ்க்கையில ஒரு துவக்க புள்ளியாக வச்சது யாருன்னா இந்த எளிய சீசனான அனனியாவை தான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வைக்கிறாங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு தரிசனம் ஆகுறாங்க. அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். இப்போ எப்படி சவுல தமஸ்கன் பாதையில எப்படி பெயர் சொல்லி அழைத்தாங்களோ அதே இயேசு கிறிஸ்து இப்போ அனனியாவும் இங்கேயும் பெயர் சொல்லி அழைக்கிற காரியங்களை நம்ம பாக்குறோம். பாத்தீங்கன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா தேவன் பாத்தீங்கன்னா தம்முடைய பிள்ளைகளை தனிப்பட்ட முறையில பெயர் சொல்லி அறிகிறவராய் கூப்பிடுகிறவராய் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா சவுல் தமஸ்குல அந்த 3 நாட்களாக ஜெபத்துல அவன் காணப்பட்டான். அப்ப பாத்தீங்கன்னா மறுபக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா
அனனியாவை தேவன் ஒரு தரிசனத்தின் மூலம் ஆயத்தப்படுத்துறாரு. எதுக்காக அப்படின்னா 2 இருதயங்களை இணைக்கும் தேவனுடைய இந்த ஒரு பெரிய சக்தியை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துது. உடனே அனனியா வந்து இதோ அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். இப்ப இந்த அடியேன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல அநேகர் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க ஆபிரகாம் வந்து கூப்பிடுற பொழுது பாத்தீங்கன்னா இதோ அடியேன் அப்படின்னு நீங்க ஆதியாகமத்துல வந்து தியானிக்கலாம். அந்த ஈசாக்க பலியிடுகிற காரியங்களை சாமியில கூப்பிடும் பொழுது சாமியிலும் அப்படிதான் இதோ அடியேன் சொல்லும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களுக்கு அதே காரியங்கள் அதே வசனங்கள் தான் இந்த இடத்துல அனனியா அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அதே வசனங்களை கீழ்ப்படிக்கூடிய காரியங்களை இந்த அனனியா இந்த இடத்துல சொன்னான் என்பதை குறித்து இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம தியானிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தினாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் சொல்றாங்க, அனனியா கிட்ட சொல்றாங்க, நீ வந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போ. எங்க இருக்கு அப்படின்னா இந்த தர்சு பட்டணம் சிரியா தேசத்துல காணப்படுகிறது. அப்ப அந்த தெருவுக்கு போங்கிறாங்க. யூதாவின் வீட்டுல தர்சு பட்டணம் தாங்கிய சவுல் என்னும் பேர்ல ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்ப நேர் தெருவு, அந்த யூதா வீடு, அந்த தர்சு பட்டணத்தாகிய சவுல் ஜெபம் பண்ணக்கூடிய காரியங்கள். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பட்டணத்துல இருந்த ஒரு நேர் தெருவு அதையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு அக்யூரேட்டா சொல்றாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு யூதா அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் பேரையும் சொல்றாங்க. அவன் எந்த பட்டணத்துல இருந்து வந்திருக்கிறான் அப்படிங்கிற காரியங்களை குறித்தும் சொல்றாங்க. தர்சு பட்டணத்தாகிய சவுலும் சொல்றாங்க. இப்ப அவன் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற காரியங்களை குறித்தும் சொல்றான். எப்படி வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்னா வந்து அவன் வந்து உண்மையிலேயே மனம் திரும்பிட்டான்ப்பா. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து அவன் பரிசேனா இருந்த பொழுது ஒரு கடமைக்காக அவன் சடங்காச்சாரத்திற்காக அவன் பல ஜபங்களை வந்து செய்துட்டு இருப்பான். ஆனா இப்பொழுது தான் இருதயத்துல ஆழத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நுறுகுண்ட ஆவியோடு இயேசுவை நோக்கி அவன் உண்மையா ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் அந்த இடத்துல இருக்குது. அது அனனியாவுக்கு அங்க வந்து இப்ப ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான், ஜெபம் பண்ணுகிறான். அப்படியே அவன் காரியங்களை வந்து அங்க இயேசு கிறிஸ்து சொல்றாங்க. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த காரியங்கள் விளக்குறாங்க அப்படின்னா அனனியாவுக்கு ஒரு உறுதி சொல்றாங்க. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்ன அதை வந்து எப்படி உறுதி கொடுக்குறான்னா, அவன் உன்னை கைது செய்ய காத்திருக்கல, அவன் ஆயுதங்களோட வரல, அவன் இப்பொழுது ஒரு தேவனுடைய சமூகத்துல வந்து ஒரு ஜெபிக்க கூடியனா இருக்கான். அதனால இந்த பயத்தை நீ விட்டு அந்த இடத்துக்கு நீ போ அப்படிங்கிற சொல்லக்கூடிய காரியங்கள் இந்த 11ஆவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 12ஆம் வசனத்துல அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்துல வரவும் தான் பார்வையிடும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டா என்றான். இப்ப பாருங்களேன், அனனியா கிட்ட எப்படி வந்து அங்க வந்து தரிசனம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல சவுலுக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தரிசனத்தை தரிசனத்தை இங்க வந்து கொடுக்குறாங்க. 13ஆவது வசனம் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் அவனுக்குள்ள இன்னும் பயம் போல. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுக்கு முந்தைய வசனத்துல சொல்லியிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் ஜெபம் பண்ணுகிறான்னு சொன்னாலும் ஆனாலும் இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனனியாவுக்கு அந்த பயம் போல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பயத்தை அவன் வந்து வெளிப்படுத்துகிறான். எருசலேமிலுடைய உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அப்படின்னு சொல்லி அவனை குறித்து அநேகரால நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவன் முந்தைய நாட்கள்ல வந்து அவன் ஒரு கொடூரமான அந்த செயல்பாடுகள்லாம் சுட்டி காட்டி தன்னுடைய பயத்தை வந்து அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து முன்னாடி வெளிப்படுத்துகிறான். எருசலேம்ல ஸ்தேவானுடைய மரணத்துக்கும் அநேக விசுவாசிகளுடைய சிறைவாசத்திற்கும் சவுலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணமாக இருந்தான் வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமஸ்குல யூத ஜபாலயங்கள் மேல வந்து எருசலேம் பிரதான ஆசாரியத்துல போயிட்டு அந்த மத ரீதியான அதிகாரங்களை வைத்து அவன் வந்து அந்த அவங்கள கைது பண்றதுக்காக அந்த நிருபங்களை வாங்கிட்டு வந்த காரியங்களை அவன் அனனியா நன்கு அறிந்ததுனால அவனுக்கு அந்த பயமும் தயக்கமும் இருந்தது வந்து பாத்தீங்கன்னா. அதனால வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின் பேர்ல அவன் வந்து கீழ்ப்படிந்தவனாக அவன் காணப்படுகிறான். நீங்க 14ஆவது வசனத்துல இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி உன் பிரதான ஆசிரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறான் என்றான்.
அதோட விடல, அவனுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குது, பிரதான ஆசாரியர்களால அவன் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா, அவன் சவுல் எருசலேம்ல விசுவாசிகளை எப்படி துன்புறுத்தணும் மட்டும் இல்ல, அவன் எல்லை தாண்டி வந்து தமஸ்கு வர, அதாவது ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா, அவன் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவன் விசுவாசிகளை துன்புறுத்திற்காக வந்திருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் வந்து பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்ல, உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும், ஆரம்ப கால கிறிஸ்துவ கால அந்த சபையில வந்து பாத்தீங்கன்னா இயேசுகளை பின்பற்றுவர்களை குறிக்க பயன்படுத்தப்பட மிக முக்கியமான அடையாளம் எதுனா, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும், இயேசுவை ஆண்டவராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்துல ஜெபித்து ஆராதிப்பவர்களை தான் வந்து பாத்தீங்கன்னா சவுல் வந்து குறி வைத்தான் வந்து பாத்தீங்கன்னா. அதனாலதான் பிரதான ஆசிரியர்கிட்ட போயிட்டு அந்த அந்த நிருபங்களை கடிதங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனனியா தேவனாகிய கர்த்தரத்துல சொல்லக்கூடிய காரியங்களை வந்து அவன் வந்து நினைவுபடுத்துகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:5 என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவனுடைய பயத்தை போக்குறாங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல பயத்தை போக்கி நான் புறஜாதிகளுக்கு அனுப்ப போறேன், ராஜா இடத்துல சுவிசேஷம் சொல்ல போறான், இஸ்ரவேல்கள் அவங்க புத்திரர்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா. புறஜாதிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து தன்னுடைய வாழ்நாட்டுல கழித்தாரு வந்து பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ராஜாக்கள் தேசாதிபதி தேசாதிபதி அப்படின்னு பாக்குறப்ப பெலிக்ஸ் ஃபெஸ்ட் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காரியங்களை சுவிசேஷமாக சொன்னான். ஏரோது அகிரப்பா அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காரியங்களை சுவிசேஷமா சொல்லக்கூடிய காரியங்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோம் நகரத்துக்கு போய் நீரோன் அந்த ராஜாவுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய காரியங்களை சொல்லக்கூடிய காரியங்கள். அப்புறம் இஸ்ரவேல் மக்களுக்கு பிரசங்கிக்கூடிய காரியங்கள். அப்ப ஆண்டவர் வந்து நான் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் அவனை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தை அவங்க வந்து போக்குறாங்க. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பவுலை குறித்து தியானிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டுல மொத்தம் 27 புஸ்தகங்கள் காணப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா. அந்த 27 புஸ்தகங்கள்ல பவுல் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. அந்த பவுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 நிருபங்களை எழுதியிருக்கிறாங்க. 13 நிருபங்கள். எபிரேய புத்தகமும் வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதுனதா சொல்லப்பட்டுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை குறித்துதான எங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அதை எப்படி முன்னாடி கடிதங்கள் பாக்குறப்ப அதே பதத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எபிரேய புத்தகமும் வந்து பாத்தீங்கன்னா பவுல் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே கிரேக்க மொழிகள்ல எழுதப்பட்டது. மொத்தம் 7 சபைகளுக்கு எழுதுறாங்க. அந்த 7 சபைகளுக்கு மொத்தம் 9 நிருபங்கள் எழுதுறாங்க. 7 சபைகளுக்கு 9 நிருபங்கள் எழுதுறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திமேத்திக்கு வந்து கொரிந்தியருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 புத்தகம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெசலோனிக்க சபைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 புத்தகங்கள் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள் புத்தகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போதகர் நிருபங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல 3 புத்தகங்கள்ல அதாவது 1 திமோத்தேயு 2 திமோத்தேயு தீத்து புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட மனிதனுக்கு பிலோமோனுக்கு அந்த ஓனேசிமுக்கு காரியங்கள் கூறிய காரியங்கள் அந்த பிலோமோன் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த சவுலை கொண்டு இந்த பவுலை கொண்டுதான் இந்த புறஜாதிகள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து இவங்களை பயன்படுத்துறாங்க. இப்ப இவங்களுடைய பயணம் எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு 3 கண்ட்ரில தான் இருக்குது. ஒன்று பாத்தீங்கன்னா ரோமர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தலைநகரம் இத்தாலி. இது கடைசியாக போகக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கு முன்பதாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெயினா போனது அப்படின்னா துருக்கி பட்டணத்துலதான் அவங்க வந்து பிறந்தாங்க. அங்கதான் அதிகமா வந்து ஊழியங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா துருக்கி சபைக்காக எழுதப்பட்டது. அதாவது வந்து கலாத்தியர், எபிசியர், கொலைசியர், திமோத்தேயு கூட அங்கதான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிலோமோன், இது எல்லாமே வந்து துருக்கி. அதுக்கப்புறம் கிரேக்க தேசத்துல காணப்பட்ட அந்த சபைகளுக்கு, அதாவது கொருந்து சபை, பிலிப்பு சபை, தெசலோனிக்கே சபை, தீத்து கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க கிரேக்க தேசத்துல இருந்தாங்க. அப்போ இந்த சபைகள், அதாவது மெயினா வந்து கிரேக்க தேசம், துருக்கி தேசம், இந்த இடங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஊழியங்கள் புறஜாதிகள் இடத்துல போய் செஞ்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா 9 நிருபங்கள் வந்து பாத்தீங்கன்னா சபைக்காக எழுதினாங்க. 3 வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்பர்களுக்காக, அதாவது போதல் நிருபங்கள் எழுதினாங்க. 1 வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட மனிதனுக்கு எழுதினாங்க. எதுக்காக நம்ம இதை சொல்ல வரோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இனி வரும் நாட்கள்ல மற்ற அதிகாரங்கள்ல அதை குறித்து இன்னும் அதிகமாக தியானிப்போம்.
அப்ப நீங்க அதிகமாக அதே ஒரு வசனங்கள் ஒரு அதிகாரம் தியானிக்கிறப்ப நீங்க கொருந்து சபைக்கு போனாங்கன்னு பாக்குறப்ப அப்ப அந்த கொரிந்தியர் நிருபம் எடுத்து நம்ம தியானிக்கிற பொழுது ரொம்ப ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு சொல்லுகிற காரியங்கள் மட்டும்தான் இருக்கும், சபைக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் தான். அப்படி எப்படி போனாங்க என்ன போனாங்க அப்படின்னா அப்போஸ்தலர் நிருபங்கள்ல இருக்கும். அப்ப நம்ம அதை குறித்து தியானிக்கும் போது இன்னும் ஆழமாக அதிகமாக பவுல் எழுதின அந்த நிருபங்களை குறித்து அதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். முதலாம் பயணம், இரண்டாம் பயணம், மூன்றாம் பயணம். இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கம், இந்த இடம் துருக்கி, இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இட்டாலி. இந்த 3 தேசங்களுக்கு போயிருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா. அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா 17வது வசனம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. யார்கிட்ட? அனனியா கிட்ட தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்க சொல்லிடுறாங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட என்பதை நான் அவனுக்கு காணிப்பேன். இது குறித்து வந்து பாத்தீங்கன்னா பவுலே வந்து பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் அவங்க என்னென்ன பாடுகள்லாம் பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23ல இருந்து 27 சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களாலும் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் விழாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் வந்து பாத்தீங்கன்னா 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லில் இருந்தேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு மூலம் போக்கினேன், அநேக தூரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பற்றங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க வந்து கூறுகிறான் வந்து பாத்தீங்கன்னா. அப்போ அங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியங்கள் அப்படியே நிறைவேறுகிறதா இங்க வந்து பாத்தீங்கன்னா பவுல் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நிருபத்துல அங்க எழுதியிருக்கிறாங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். கடைசியாக உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்தது, அவன் பார்வையிலிருந்து எழுதியிருந்து ஞானஸ்தானம் பெறுகிற காரியங்கள். இப்போ லூக்கா தான் இந்த புத்தகத்தை எழுதுறாங்க. அவர் ஒரு டாக்டர். அவங்க எப்படின்னா இந்த சவுளுடைய கண்கள்ல இருந்து விழுந்த பொருளை அவன் எப்படின்னா ஒரு மருத்துவ பொருளோட ஒப்பிட்டு அது மீன் செதில்ல போன்ற இருந்தது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு துல்லியமாக குறிப்பிடுகிறத வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. என்னன்னா அங்க இயேசுவின் மகிமையை கண்ட பொழுது சவுலின் கண்கள்ல ஒரு புற மாதிரி இருந்திருக்கலாம், அது ஒரு தடினமா இருந்திருக்கலாம், ஒரு படலத்தால மூடி இருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செதில்கள் மாதிரி விழுகுது அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. எப்படின்னா இதை நம்ம ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துல எப்படி தியானிக்கலாம் அப்படின்னா, ஒரு சரீர குறைபாடு நீங்கியது மட்டும் இல்ல, அந்த சவுலின் ஆத்மாவை மூடி இருந்த யூத மதவெறி, சுயநீதி மற்றும் ஆன்மீக குருட்டாட்டம் ஆகிய அவிசுவாசத்தின் செதில்கள் அந்த இடத்துல விழுந்து போகிற காரியங்களை குறிக்கிற ஒரு அடையாளமாக இதை குறித்து நம்ம தியானிக்கலாம். அவன் பாருங்களேன், அவன் பார்வையிடந்து எழுந்திருந்து என்ன பண்றான் பாருங்களேன். அவன் ஒரு 3 நாள் வந்து சாப்பிடாம இருக்கிறான். அப்ப அந்த பசியெல்லாம் இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இங்க ஞானஸ்தானம் பெறுகிற காரியங்களை குறித்து இங்க சொல்லப்படுது. ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு பெரிய சாட்சி. அவன் ஏன்னா தான் பார்வையை பெற்ற உடனே உணவருந்து தன் பசியை தீர்த்திருக்கலாம். ஆனா அவன் அப்படி பண்ணல. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெறுகிற காரியங்கள்ல அவன் வந்து மிகவும் வைராகியமா இருந்து அந்த இடத்துல ஞானஸ்தானம் பெற்றான் என்று சொல்லு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுலுடைய மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை குறிக்குது. வந்து பாத்தீங்கன்னா அவன் இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா சபைக்கு எதிராக காணப்பட்டவன் இப்ப ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்து தேவனுடைய பிள்ளையாக அவன் வந்து மாறி அவன் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய காரியங்கள் தான் அப்போஸ்தலர்கள் 9 அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் வரை உள்ள வந்து காரியங்கள். கர்த்தருடைய நாமம் மகிழப்படுவதாக. நல்ல ஆண்டவரே, அன்பு கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாளில் இப்படியாக இந்த வசனங்கள் மூலியமாக அந்த சவுலுடைய அந்த மனமாற்றத்தை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கீங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக நாங்களும் கர்த்தாவே எப்படியாக உமக்கு முன்பாக பரிசுத்தமாக கர்த்தாவே உம்முடைய காரியங்களை நாங்கள் அதிகமாக ஈடுபடுவர்களாக கர்த்தாவே எப்படி அவன் புறஜாதிகள் மத்தியில எப்படி அவன் அநேக ஊழியங்களை ஒரு செய்த மகனாக காணப்படுகிறான் கர்த்தாவே ஸ்தோத்திரம்.
அப்படியேப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. கர்த்தாவே, அதுல ஒரு பங்காவது நாங்கள் செய்யத்தக்கதாய் கிருபை பாராட்டுங்க. கர்த்தாவே, நாங்களும் மற்றவர்களுக்கு உங்களை பற்றி சொல்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாருங்க. கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே அப்படியேப்பட்ட காரியங்கள் செய்ய கிருபை பாராட்ட போகிற உன்னத தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பவுலை நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்தினீங்களே, அதே போல எங்க ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்த போகிற தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் உடைய கரங்களை ஒப்புடுகிறோம். துதிய மகிமையாவின் அருமை ரட்சகரும் இப்போ இயேசு கிறிஸ்துவின் நிதானத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.